நான் பிறந்த ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணில்தான் நடத்தியிருக்க வேண்டும். காரணம், தண்ணீரின் அருமையை பற்றி அதை உணர்ந்த மகன்தான் பேச முடியும். அரசு அதிகாரிகள் எல்லாம் தவறு செய்துவிட்டால் தண்ணில்லாத காட்டிற்கு பணியிடம் மாற்றுவார்கள். அது நான் பிறந்த மண்ணான ராமநாதபுரம் சிவகங்கைக்குத்தான் மாற்றுவார்கள். இன்றுதான் எனது மண் வறண்டு போனது. ஆனால் என்னுடைய வீர பெரும்பாட்டன் மருதுபாண்டியர்கள் ஆட்சியிலே உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்திருக்கிறான் என்றால் எவ்வளவு வளமையான நாடாக என் நாடு இருந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை விட்டுவிட்டு தஞ்சை நிலத்திலே வந்து இந்த தண்ணீர் மாநாட்டை சீமான் போடுவதற்கு காரணம், இந்த இனத்திலே அன்று ஒரு கரிகாலன் எங்கள் மன்னன், இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன். இருவரும் ஒரே குடி, தமிழ் குடி. இருவருக்கும் ஒரே குடி, ஒரே கொடி, புலிக்கொடி. எங்களுடைய விடுதலை பாவலர் பாசத்திற்குரிய எங்கள் அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதிய கவிதை வரிகள். அந்த பாட்டன் இன்றைய கரிகாலனின் மகன், அன்றைய கரிகாலனின் பேரன் இந்த நிலத்தில் நின்று பேச காரணம், இந்த இனத்தில் ஒருவனுக்குத்தான் தண்ணீரை தேக்கி தண்ணீரின் சேமிப்பை உருவாக்கி நிலத்தின் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செழிக்க வைக்க வேண்டும் என்ற அறிவு என் இனத்தில் அவன் ஒருவனுக்குத்தான் இருந்தது. அறிவார்ந்த பெருமக்களே, அதனால்தான் என் அருமை பாட்டன் கரிகாலன் திருமாவளவன் என்றும் கரிகால் பெரு வளத்தான் என்றும் இன்று வரை தமிழின மக்களால் போற்றப்படுகிறான் என்றால் அதனால் தான் அவன் போற்றப்படுகிறான். அவன் ஒரு பேரணை கட்டி இருக்கலாம் காவிரியை தடுத்து, ஆனால் அவன் செய்யவில்லை. அணையை கட்டி நீரை தடுப்பது என்பது இயற்கைக்கு முரணானது. ஏனால் நதி என்பது பூமி தாயின் இரத்த நாளங்கள். எவ்விடத்தே இருந்து நமக்கு மழை வந்தது? சூரியன் தந்தை கடல் தாய் இருவரின் இயற்கை புணர்ச்சியில் நீராவியாகி மேலே குளிர்ந்து போய் மேகமாகி மழையாக பொழிந்து நமக்கு நீர் வந்தது. திருப்பி தாயிடத்திலேயே பிள்ளையை சேர விடுவது இயற்கை. அப்படி நதியை உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தேக்கிக் கொண்டு மறுபடியும் தாயிடத்திலே சேர விட வேண்டும். அதுதான் இயற்கையின் விதி. அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் செய்த ஒரே ஒருவன் என்னுடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான் மட்டும்தான். அவன் நினைத்திருந்தால் இன்று காவிரியிலே பேரணை கட்டி நமக்கு தண்ணி தர மறுப்பது போல அவன் ஒரு பேரணையை கட்டியிருக்கலாம். அன்னைக்கு கர்நாடகாங்கிற ஒரு நாடும் இல்லை, கன்னடம்ங்கிற மொழியும் இல்லை. ஆனால் அவன் தடுப்பணை தான் கட்டினான். அது என்ன மாதிரி நீர் மேலாண்மை? ஒரு பசுமாட்டிடம் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விடுவோம். பசு தன் கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்கிறோம் என்றுதான் கறக்கிறது. அது திரும்பி பார்க்க விடாமல் அதற்கு முன்னாடி வைக்கோலை போடுவோம், புல்லை போடுவோம், அது தின்று கொண்டிருக்கும். கண்ணுக்குட்டியை விடுவோம், அது மாறிலே முட்டின பிறகு நம் கண்ணுக்குட்டி தான் குடிக்கிறது என்று அது பாலை சுரக்க ஆரம்பிக்கும். நாம் கறந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு பிறகு அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவோம். கொஞ்சம் மாறுகளை பாலை மிச்சம் வைத்து விட்டு கண்ணுக்குட்டிக்கு. இதே முறையைத்தான் பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தியவன் நம்முடைய பாட்டன். இந்த முறையை கண்டுபிடித்தவன். இங்கே ஓடி வருகிற நதியை
தனக்கு வேண்டிய அளவுக்கு ஆறு, ஏரி, குளம், குட்டை, கம்மாய், இந்த தாங்கள் ஏந்த இப்படி நீரை தேக்கிக் கொண்டு மறுபடி கண்ணுக்குட்டி தாயிடத்திலே பால் குடிக்க விட்டதை போல நதியை தாய் கடலிடத்திலே, கடலம்மாவிடத்திலே சேரவிட வேண்டும். அப்படி தனக்கு வேண்டிய நீரை பேரணை கட்டி தேக்கிக் கொள்ளாமல் ஒரு தடுப்பணை கட்டி தேக்கி அதை மேலேறி தனக்கு தேவை போக மீதியை தாயிடத்திலே ஒப்படைத்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அதனால் தான் அவன் இன்று வரை போற்றப்படுகிறான். நம்முடைய ஆட்சியில் வரும்போது கூட பேரணை கட்ட மாட்டோம், தடுப்பணை தான் கட்டுவோம் என்பதை நாம் முடிவு செய்திருக்க காரணம் அதுதான். அந்த கரிகால் பெருவளத்தான் செய்த அதை நீங்கள் பாருங்கள். எத்தனை அணைகள் இருந்தும் நிலம் வறண்டு வறட்சி, வறுமை நிலவுகிற போது ஒரே ஒரு தடுப்பணையில் சோழ நாடு சோறுடைத்து என்ற உலகத்தை சொல்ல வைத்த பெருமகன் நம்முடைய பாட்டன் தான். இங்கே பேரணை கட்டினால் அந்த இடத்திலே நதி நீர் தேங்கிவிடும். இப்ப உடலிலே ரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் வந்தது என்கிறோம். கை கால் செயலிழந்து விழுகிறது. அப்படி ஓடுகிற பூமியின் ரத்த நாளங்களாக நதியை குறுக்கே மறைத்து தடுத்து விட்டால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும். அந்த இடத்தில் மட்டும் நிலத்தடி நீர் உயரும். அங்கு வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் பயன்பெறும். ஆனால் மொத்தமாக நதி வறண்டு போகும். அதை நம்பி வாழ்ந்திருந்த உயிரினங்கள் செத்து போகும். பண்ணை, தென்னை, பூச்சி, வண்டு, யானை, புலி, கரடி, சிங்கம், வேளாண் குடிமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் அந்த தவறை நம்முடைய பாட்டன் செய்யவில்லை. அவன் அணையை கட்டியிருக்கிற முறையை பாருங்கள், எப்படி கட்டி பிரிச்சிருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்முடைய மூதாதையவர்கள் கடைபிடித்து கல்லணையை கட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி நமக்கு அருங்கொடையாக தந்து சென்றிருக்கிறான். அவனுடைய நிலத்தில் நின்று இந்த பேரன் பேச காரணம், தண்ணீரின் அருமை குறித்து, தண்ணீரின் அருமை தெரிந்து கல்லணை கட்டி தந்த என் பாட்டன் காலடிபட்டு நடந்த தஞ்சை மண்ணில் நின்று தண்ணீரை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதுவும் அவன் கல்லணை கட்டிய திசையில் நின்று பேச வேண்டும் என்று அவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நின்று பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் இந்த நிலத்தில் நின்று பேசுகிறேன். அன்று முப்போகம் விளைந்த தஞ்சை விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை, தமிழ்நாடு விளைந்தால் இந்திய துணைக்கண்டத்தில் பஞ்சமில்லை, பசி இல்லை. ஆனால் இன்று தஞ்சை எந்த காவிரியை தடுத்து கல்லணை எட்டி பாசனத்திற்கு நம் பாட்டன் பயன்படுத்தினானோ அதே காவிரியிலே 150 TMC தண்ணீரை பெற முடியாமல் அவன் பேரனும் பேத்திகளும் தவித்து போய் வறண்டு போய் வாழ்க்கை இருண்டு போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். 450 TMC 500 TMC தண்ணி வந்து கொண்டிருந்த காலத்தில் இன்றைக்கு 150 TMCக்கு 60-70 TMC. அதைத்தான் நம்முடைய அப்பா நல்லகண்ண அவர்கள், நல்லுசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும், நீரை பிரித்து தர வேண்டும் என்று. என் நீர் என்னுடைய உரிமை, தமிழ் தேசியத்தின் அடிப்படை உரிமை. அதை தர மறுக்கிறது கர்நாடகா, பெற்றுத்தராமல் வேடிக்கை பார்க்கிறது இந்த ஆட்சியாளர்களில். இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஆட்சி. இதற்கு காரணம் என்னவென்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் உயிரினுமிலே உடன் பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே முப்போகம் விளைந்த நிலம் வறண்டு இன்னைக்கு ஒரு போகம் விளைவதற்கு கூட தண்ணீருக்கு ஊரான்ட்டே கையேந்திர நிலைமைக்கு நிற்க காரணம், இந்த இடத்திலே பாருங்கள், காவிரியிலே தொடர்ச்சியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தால் ஆற்று மணலை அள்ளி விற்க முடியாது. வளத்தை எப்படி அள்ளி விற்கிறான் பார். தண்ணி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் ஒரு இடத்துல மண் இருக்கா பாரு, மணலை அள்ளிட்டதுனால
மணலை அள்ளிட்டதுனால மண்ணு வந்துருச்சு. மண்ணு வந்துட்டதுனால செடி கொடி மரம் முளைச்சிருச்சு. ஆத்துக்குள்ள நடு ஆத்துல மரம் செடி கொடி முளைக்காது, ரெண்டு பக்கம் கரையில தான் நாரணம் முளைக்கும். ஆனால் மணலை அள்ளி விட்டால், மண் வந்து விட்டால் அங்கே மரம் செடி கொடி முளைச்சிரும், ஆறு செத்துரும். தம்பி ஹுமாயூன் சொன்னார் பாருங்க, 3 அடிதான் அல்ல வேண்டும், ஆனால் 30 அடிக்கு இரும்பு கை கொண்டாடுறான் பொக்கலேன் எந்திரம் கொண்டு. அல்ல அனுமதித்தவனவன் இந்த ஆட்சியாளர். ஏரி குளத்தை வெட்ட சொல்கிறோம், வெட்டினான் ஆற்றுக்குள்ளே. ஆற்று நீரை தேக்க அங்கே ஏரி குளத்தை வெட்டணும், அவன் ஆற்றுக்குள்ளே வெட்டிட்டான் பார். எதற்கு இந்த குழி? சீமான் என்னை தூக்கி இதிலே போட்டு புதை என்று அவன் சொல்லுகிறான். புரியுதா? இந்த மணல் என்பது வெறும் மணல் அல்ல, இது உலகத்திலே மிகச்சிறந்த நீர் வடிகட்டி, உலகத்திலே மிகச்சிறந்த நீர் தேக்கி. இது மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். இந்த மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்துவிடும். மனித உடலிலே தோலை எடுத்து விட்டால் மனித உடலிலே நோய் தொற்று வந்து எப்படி செத்து போவானோ அப்படி என் ஆறு செத்து போகும். அப்படி என்னுடைய காவிரி, பாலாறு, வைகை, தாமிரபரணி, நொய்யல் எல்லாம் செத்து போனது. 32 ஆறும் செத்து போனது கொலைகாரர்கள், இந்த திராவிட திருடர்கள்.